பாதுகாப்பு வழங்க கோரி நெல்லை மாவட்ட போலீஸ் எஸ்பி அலுவலகத்தில் பெண் மற்றும் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து நெல்லை மாவட்ட போலீஸ் எஸ்பி அலுவலகத்தில் கூத்தன்குளி பாத்திமா நகர் அனிட்டா தலைமையில் குடும்பத்தினர் உறவினர்கள் கண்ணீர் மல்க அளித்த மனுவில் தெரிவித்துள்ளதாவது: எனது கணவரின் மூத்த சகோதரர் கடந்த மாதம் கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கில் எங்களது குடும்பத்தைச் சேர்ந்த உறவினர்கள் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டனர். ஆனால் போலீசார் அவர்களை மிரட்டி வழக்கு பதிவு செய்வதாக கூறி அழுதார்கள். இதனால் எங்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலை இல்லாததால் இந்த கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினர். இவ்வாறு அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. என் பேரு பிரபா. எனக்கு கூத்தங்குழி ஊரு. என் கணவர் கடந்த 2ஆம் தேதி செப்டம்பர் 2ஆம் தேதி திங்கட்கிழமை அங்க இருக்க மக்களால கொலை செய்யப்பட்டாரு. மொத்தம் இந்த வழக்குல 18 பேர் இருக்காங்க. ரகுமான் சொல்ற கும்பல் ஒரு 17 பேர் சேர்ந்து கொலை செஞ்சிருக்காங்க. ஆனா இறந்த ஒரு இழப்பு எங்களுக்கு தான். இழந்தவங்க ஒரு 5 நாள் கழிச்சு என் மாப்பிள்ளையோட தம்பியையும் அவங்க பெரியப்பா மக்களையும் போய் கேஸ் போட்டு உள்ள அடைச்சிருக்காங்க. ஆனா கொலை வழக்குல உள்ள சதீஷ் என்பவரை இன்ன வரைக்கும் போலீஸ் ஒண்ணுமே பண்ணவில்லை. அவர் முன்ஜாமீன் வாங்கல. முன்ஜாமீன் வாங்காதனாலே அவர் திமுக கட்சியில இருக்காரு. அப்ப அவருக்கு அவர் எல்லாத்தையுமே ஆள்றாரு. நாங்க போய் வழக்குல எங்களை உள்ள போட்டு இன்றைக்குதான் பெயில்ல வெளியே வர்றணும்னு இருக்க சொல்ல நாங்க போறதுக்கு முன்னாடி நாங்க நேரி சப்சைல என் சகோதரர்கள் எல்லாத்தையும் பிடிக்கிறதுக்காக வேண்டி போலீஸ் வந்திருக்காங்க. நீங்களா வண்டியில ஏறுறீங்களா இல்லன்னு சொன்னா உங்களுக்கு நீங்களா ஏறினீங்கன்னா குண்டாசு, இல்லன்னு சொன்னா உங்களை என்கவுண்டர்ல போட்டு தரணும். எங்களுக்கு பாதுகாப்பே இல்லை. நாங்க ஊரை விட்டு வெளியே போறோம் அப்படிங்கிறது கூட நாங்க சொல்லியாச்சு. எங்களுக்கு இந்த ஊரே வேண்டாம். ஆனா நான் 3 பிள்ளைய வச்சுட்டு இந்த நிலைமையில ரொம்ப கஷ்டப்படுறேன். எனக்கு வந்த நிலைமை யாருக்குமே இனிமே கூத்தங்குழி ஊர்ல வரவே கூடாது. இதோட கூத்தங்குழி ஊர்ல 3வது கொலை. நான் பிள்ளைய வச்சு கதறது போல இனிமே யாருமே கூத்தங்குழி ஊர்ல கதறக்கூடாது. அதனால அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். எனக்கும் என் குடும்பத்தார சேர்ந்தவங்களுக்கு பாதுகாப்பு வேணும். அதனால நான் இப்ப கண்காணிப்பாய் வளர்த்து மனு கொடுக்க வந்திருக்கேன். என் குடும்பத்தார் எல்லாரும் வந்திருக்காங்க. எங்களுக்காக பேசுறதுக்கு ஆள் இல்ல. எங்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு முடிவு தாருங்க. எங்களுக்கு முதல்ல பாதுகாப்பு தாருங்க. பொய் வழக்கு போடாம எங்களுக்கு பாதுகாப்பு தாருங்க. என்கவுண்டர்ல போட்ட என் பிள்ளைகளை பாக்குறதுக்கு என் உறவினர்கள் தான் இருக்காங்க. இல்லாட்டி நாங்க பட்டினியிலேயே செத்துருவோம் போல தெரியுது. எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். தகுந்த நடவடிக்கை, கொலை செய்யப்பட்டவர்களுக்கு தகுந்த நடவடிக்கை வேணும். என் பேர் பிரபா.